நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of God. நாம் சரீர பிரகாரமாக ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்படிப்பட்ட சூம் வாயிலாக நாம் குடும்பமாய் சபையாய் ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதிக்க அவர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Even though we are not able to gather together physically in our assembly, but we are able to gather together in Zoom, and I thank God for this opportunity. தகுதி இல்லாத என்னையும் கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தியதற்காகவும் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். I praise God who enabled me to stand before you, a person who is not really worthy of it. சபையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த சபையார் அனைவருக்காகவும் மூப்பர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank everyone in the assembly and the elders for giving me this opportunity to share God's word today. மொழிபெயர்க்கிற அருமையான சகோதரர் அஜோய்க்காக நன்றி கூறுகிறேன். தேவன் தாமே அவருக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படியாக நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருப்போமாக. I thank God for the interpreter, and let's pray that the right words may be given to him. இந்த நாளின் சிறிது நேர சிந்தனைக்காக நாம் நம்முடைய சிந்தனையை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் செலுத்துவோம். For today's meditation, let's turn our attention to the Gospel of Matthew chapter 15 verse 21 to 29. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து அதை வாசிக்கும்படியாக அன்பாகவும் பணிவாகவும் கேட்கிறேன். I'm going to read Matthew, Gospel according to Matthew chapter 15 verse 21 to 29. At this time, I also request you to read along with me. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. May God bless the reading of this verse to us. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை மறுபடியுமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 31 வசனங்கள் வரை வாசிக்க காணலாம். The same passage we read, we can also see in the Gospel according to Mark, chapter 7, verse 14 to 21. 24 to 31. 24 to 31. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். The Lord is doing his ministry in the regions of Galilee. ஆனால் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஊழியம் செய்த கலிலேய பகுதியை விட்டு வடமேற்கு பகுதியான தற்காலத்திலே லெபனான் என்று சொல்கிற அந்த தீரு சீதோன் பட்டணங்களை நோக்கி செல்கிறார். But here we see that he is departing in the northwestern direction, and in today's terms it is the region of Lebanon. In those days it was Tyre and Sidon. ஆனால் ஆண்டவர் அங்கே சென்று இந்த கானானிய ஸ்திரீயுடைய மகளை சுகமாக்கின பின்பு மீண்டுமாக திரும்பி இந்த கலிலேய பகுதியிலே வருகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க கேட்டோம். In the passage we read that after the Lord went to that region and healed the daughter of the Syrophoenician woman, he comes back into the region of Galilee.
இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த புறஜாதி பெண்ணிடத்திலிருந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம்தான். Today what we are going to see is the faith that the Lord described about this Gentile woman. வேத புத்தகத்திலே ஆண்டவர் இரண்டு பகுதியில் தான் விசுவாசம், உங்கள் விசுவாசம் பெரியது என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்க முடியும். In the scriptures we can see two instances where the Lord is praising the great faith. நாம் வாசிக்க கேட்ட இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி. And the Canaanite woman about whom we read, the Lord said, great is your faith. இன்னொரு இடத்திலே ஒரு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது, நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி. In another place in the scripture we see about the centurion, the Lord says, great is your faith, I have not seen such faith in Israel. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கானானிய ஸ்திரீயை சந்தித்த விதத்திலிருந்து அவருடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மகா பெரிய பாடத்தை நாம் இந்த பகுதியிலே தியானிக்க போகிறோம். When the Lord Jesus Christ is meeting this Syrophoenician woman, he is teaching a lesson to his disciples. இந்த கானானிய ஸ்திரீ யூதருடைய ஸ்திரீ அல்ல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த ஸ்திரீயும் அல்ல, நியாயப்பிரமாணத்தை பற்றி கேட்டவளும் அல்ல. This Canaanite woman was not a Jewish woman. She did not know about the law, or she did not follow the law either. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் கலிலேயாவை விட்டு இந்த தீரு சீதோன் பட்டணங்களிலே போய் தனியாக இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி விரும்பியதாக மார்க்கிலே வாசிக்கிறோம். In the Gospel according to Mark, we read that the Lord Jesus Christ and disciples are going into the region of Tyre and Sidon to be alone, and they do not want their location to be known to others. அவர் வீட்டுக்குள் பிரவேசித்தார், ஆனால் அவர் வீட்டுக்குள் இருப்பதை யாரும் அறியக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்பினதை பார்க்கிறோம். He entered into a house, but he did not want others to know that he was in that house. ஆனால் மார்க்குவிலே வாசிக்கிறோம், அவர் வீட்டுக்குள் இருக்கிறதை ஒரு ஸ்திரீ அறிந்தாள் என்று சொல்லி. But in the Gospel according to Mark, we read that for a certain woman heard of him and knew that he was in that house. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அகில உலக இரட்சகர். அவரை யாராலும் மறைத்து வைக்க முடியாது, அவரை யாரும் மறைந்திருக்கவும் செய்ய முடியாது. The Lord Jesus Christ, the Savior of the world, no one can be hidden from him and he cannot be hidden from anyone. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஒரு ஊமையும் செவிடனுமானவனுக்கு ஆண்டவர் சுகம் அளிக்கிறார். In Mark chapter 7 verse 36 we see that the Lord is healing a deaf and a dumb man. அவன் காதுகள் நன்றாக கேட்கிறது, ஊமையாயிருந்த அவன் பேசுகிறான். He is able to hear very well, and the person who was dumb starts speaking. ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், இதை நீ ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Lord charged him saying that you should not tell no man. ஆனால் அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் அவனுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவன் பிரசித்திப்படுத்தினான் ஆண்டவரை என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that but the more he charged them, so much the more a great deal they published it. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 14 வரை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், when we read Luke chapter 4 verse 1 to 14, பிசாசானவனால் ஆண்டவர் சோதிக்கப்பட்ட பின்பு வனாந்தரத்திலிருந்து திரும்பி போனார், அவருடைய செய்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that and Jesus returned in the power of the Spirit into Galilee, and there went out a fame of him throughout the region round about. அதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பார்க்கிறோம், அவர் ஜெபாலயத்துக்குள் போய் பிரசங்கித்தார், அங்கிருந்த ஒரு மனுஷரிடத்திலிருந்து அசுத்தாவியை துரத்தினார் என்று சொல்லி. And we also read in the same chapter that he went and preached in a synagogue, and an evil spirit came out of a person. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் எல்லாம் பரவிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that and his fame spread abroad in that land. இயேசு கிறிஸ்துவை யாராலும் மறைத்து வைக்க முடியாது பிரியமானவர்களே, மறைத்து வைக்கவும் கூடாது. Nobody should hide the Lord Jesus Christ, nor should we try to do that. பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்த தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை உரக்க உலகமெங்கும் பறைசாற்றுகளாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. We should be people who proclaim to the world that the Lord Jesus Christ, who is the Savior of the world. இந்த உன்னதமான தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற நாம் அவருடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நமக்குள்ளாகவே மறைத்து வைக்கிறவர்களா இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் அதை அறிவிக்கிறவர்களாக பிரசித்திப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும்.
we who receive this good news should not keep this the peace and this fame to ourselves, but we should show it and we should spread it to all other people. இந்த இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த தேவகுமாரனாய் இருக்கிறார். The Lord Jesus Christ is a son of God who came down from heaven to earth. இவர்தானே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவராய் இருக்கிறார். He is the person who spread the gospel to the poor. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குறவராய் இருக்கிறார். He is the person who heals the people who are crushed in their heart. குருடருக்கு பார்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is the person who gives sight to the blind. பாவச்சிறையில் அடைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். He is a person who gives freedom to the people who are bound in the prison of sin. இந்த தேவனை, இந்த இரட்சகரை, இந்த மீட்பரை ஒருவராலும் எங்கேயும் மறைத்து வைக்க முடியாது பிரியமானவர்களே. This savior, this lord, this master cannot be hidden from anyone. இவர் கலிலேயாவை விட்டு பிரஜாதிகளுடைய தேசத்திலே போய் தாங்களே யாரும் அறிய முடியாது என்று அறியக்கூடாது என்று விரும்பியும் ஒருவரும் அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. எல்லோரும் அவரை அறிந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Even though they went from the land of Galilee to the Gentile place and they did not want their presence to be known, but still everyone came to know about the presence of Lord in that place. பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே பூமிக்கும் வானத்துக்குமாய் தேவன் அவரை தொங்க விட்டது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் அறியப்பட வேண்டும். The Lord Jesus Christ who came down from heaven to earth and he was hanging between the heaven and earth on the cross, this fact should be made known to everyone. இவர் கலிலேயா பகுதியிலே ஊழியம் செய்திருந்தாலும் தீரு சீதோன் பட்டணத்திலிருந்து இந்த பிரஜாதி பெண் இவரை பற்றி கேள்விப்படுகிறார். Even though he was ministering in the region of Galilee, a certain woman from Canaan who lived in the region of Tyre and Sidon still heard about him. நியாயப்பிரமாணத்தை பற்றி இவளுக்கு தெரியாது. She did not know about the commandments of the law. யூதர்களுடைய சட்டங்களை பற்றி இவளுக்கு தெரியாது. She did not know the customs and practices of the Jews. யூதர்களுடைய வழிபாட்டு முறைமைகள் இவளுக்கு தெரியாது. She did not know about the offering done by the Jews. ஆனால் தன்னுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் இந்த இயேசு கிறிஸ்து என்று மாத்திரம் அவர் அறிந்திருந்தார். But she knew that the healing that could be given to her daughter who was possessed by the devil could only given by this Lord Jesus Christ. நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது ராகாப் என்கிற அந்த சகோதரி இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேட்டபோது எங்களுடைய உள்ளம் உருகி போயிற்று என்று சொல்கிறார். And when we read about Rahab in the Old Testament, she says that my heart is waxed within me. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த இந்த கானானிய ஸ்திரீ அவரிடத்திலே வருகிறாள் பிரியமானவர்களே. So this Canaanite woman who heard about the Lord Jesus Christ is coming unto him. மார்க்குவிலே வாசிக்கிறோம் இந்த தாய் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று சொல்லி. In Mark we read that this mother heard about Lord Jesus Christ. நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், எப்படி கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி. And we read that if we don't speak about what we heard, how will the people hear about it? எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, இரட்சிப்பை, சமாதானத்தை அனுபவிக்கிற நாம் அவரை குறித்து அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We who get the blessings and salvation and peace from God should be able to tell this good news to others. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்காமல் அவரை அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. We should not merely be worshippers, but we should be people who speak about him to others. இவருடைய புகழை பற்றி அந்த புறஜாதியார் நாடுகளிலும் அறிவிக்கப்பட்ட நாள்தான் இந்த தாயார் இவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். The fame of Lord Jesus Christ was spoken about in the other regions. That's why this Canaanite woman came to hear about the Lord. அவர் சாதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படவில்லை. ஆனால் இவர் ஆண்டவர் என்று கேள்விப்படுகிறார், தாவீதின் குமாரன் என்று கேள்விப்படுகிறார். She hears about Lord Jesus Christ that he is a savior and he is the one from son of David. அவள் ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். She comes to the Lord and addresses him as O Lord. எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். She says that have mercy on me. தன்னுடைய மகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க இந்த இயேசு கிறிஸ்துவினால் தான், இந்த ஆண்டவரால் தான் முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசிக்கிறாள். She believed that the problem that she faced by her daughter could only be healed by the Lord Jesus Christ. எனக்கு அன்பான சகோதர சகோதரரே, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிரச்சனையிலே
தங்களுடைய குடும்பங்களிலே, தங்களுடைய பிள்ளைகளிலே, தங்களுடைய வியாபாரத்திலே பிரச்சனைகளை தீர்க்க யார் வழி என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். Dear brothers, sisters, hearing me today, in their personal life, in their family life, in their business life, there are people who are searching for answers to know who can solve our problems. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, This Lord Jesus Christ, தாவீதின் குமாரனாகிய மேசியா, எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒருவராய் இருக்கிறார். the son of David, who is the Messiah, can give answers to all the questions. இந்த உலகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறார். He is the Lord who said, "Come unto me, all ye who are weary and troubled, and I will give you rest." இங்கேதான் இந்த தாயாரினுடைய விசுவாசம் துவங்குகிறதை பார்க்கிறோம். அவள் கேள்விப்படுகிறாள், ஆண்டவரிடத்திலே வருகிறாள். This is where the faith of the Canaanite woman is starting. She hears and she comes to the Lord. இந்த தாவீதின் குமாரனால் தன்னுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். She believes that the son of David can heal her daughter. அவர் சொல்லுகிறார், இந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லி அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். We see that she calls him as thou son of David. இவர் தாவீதின் குமாரன் மாத்திரமல்ல, 2 சாமுவேலிலே நாம் வாசிக்கிறோம், இவர் என்றென்றைக்கும் இவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கக்கூடிய மேசியா, உலக ரட்சகர் என்று சொல்லி வாசிக்கிறோம். In 2 Samuel we read that he is not only a son of David, but he is the Lord whose throne is established forever. இவர் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே விழுகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். She comes to the presence of the Lord and falls at his feet. நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு பாதம் இந்த மேசியாவினுடைய பாதம். பிரியமானவர்களே, The problems that can be solved can only be solved at the feet of the Lord Jesus Christ. இந்த ஆண்டவரை தவிர இந்த தாயாரினுடைய மகளின் பிரச்சனை தீர்ப்பதற்கு வேறொரு இடம் இல்லை. Except the Lord Jesus Christ, there is no other place which could solve the problem of this Canaanite woman. அவர் பாதத்தில் வீழ்ந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்று சொல்ல அழைக்கிறார். She not only falls at the feet of the Lord Jesus Christ, but she calls him as Lord. நமக்கு நன்றாய் தெரியும், இவர் ஆண்டவர், வானத்தை ஆள்கிறவர், பூமியை ஆள்கிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று சொல்லி. We know that the Lord Jesus Christ rules over the heavens and the earth, and he calls the stars by their name. காற்றையும் கடலையும் ஆள்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ rules over the wind and the seas. அசுத்த ஆவிகளை அதட்டி துரத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Our Lord Jesus Christ heals and he drives away evil spirits. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து அவர் கெஞ்சுகிறார், என் மகளின் வேதனையை மாற்றுகிறவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. And she falls at the feet of the Lord Jesus Christ and she begs him that please heal the pains of my daughter. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் புறஜாதிகளாய் ஒரு காலத்திலே இருந்தோம், அவரை அறியாதவர்களாய் இருந்தோம். Dear children of God, we were once outsiders and Gentiles and we did not know the Lord. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளாவது பிரச்சனைகளாய் தோன்றினால், but today if we have problems in our life, நம்முடைய பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள் நமக்கு இருக்குமானால், if we have problems regarding our children, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வியாபாரத்திலே, வேலை ஸ்தலங்களிலே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். The problems in our life, the problems in our workplace and the problems in our business, let's bring it to the feet of the Lord Jesus Christ. ஒருவேளை இவைகளை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்தை அவர் மெச்சக்கூடிய விதத்திலே முடித்து வைப்பதற்காகத்தான் அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, if the Lord is allowing these problems to come into our life, he is doing that so that our faith can and increase and grow more. அவரையே நோக்கி அமர்ந்திருப்போம். Let's be seated and looking only unto him. அவருடைய பாதத்திலே நாம் வீழ்ந்து கும்பிடுவோம். Let's fall down at his feet and worship him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே வந்து இவர் கெஞ்சுகிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என்னுடைய மகளுக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறாள். She comes to the feet of the Lord Jesus Christ and she asks the Lord Jesus Christ to have mercy and to heal my daughter. ஆனால் நாம் 23வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம், இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லி. In verse 23 of Matthew 15 we read that the Lord did not answer her not a word. ஆண்டவர் அமைதியா இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We see that the Lord was silent. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே அமைதியா இருந்ததை குறித்து வாசிக்கிறோம். ஒரு இடத்திலே ஒரு ஸ்திரீயை நியாயம் தீர்த்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். The Lord held his peace at many times. In one instance,
they wanted to stone a woman to death, but at that time the Lord was held his peace. வேதத்திலே யோபு என்கிற மனுஷனை குறித்து நாம் நன்றாய் அறிவோம். தேவன் அவருக்கு வேலி அடைத்து அவரையும் அவருக்கு உண்டான சகலவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த காலம் அது. We know about God's servant by name Job, and at that time the Lord put a fence around him and his family. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் 3 வேலிகளால் பாதுகாத்தார். யோபுவை சுற்றி ஒரு வேலி, யோபுவுக்கு உண்டான அவருடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி, அவருடைய சம்பத்தை சுற்றி ஒரு வேலி, 3 வேலிகள் அடைத்து அவரை பாதுகாத்திருந்தார். We see that the Lord put 3 fences around Job. One is for him, the second is for his family, and the third is for his wealth and possessions. ஆனால் அவர் அந்த வேலியை நகர்த்த பொழுது பிசாசானவன் அந்த 3வது வேலிக்குள் உள்ளே நுழைந்து அவருடைய சம்பத்தை எல்லாம் அழிக்கிறான். When he removes the outermost fence, we see that the Satan is entering and destroying his possessions. தேவன் அமைதியாக இருக்கிறார். The Lord held his peace. 2வது வேலியை நீக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் அழிக்கிறான் பிசாசு. When the second fence is removed, Satan is destroying his family. தேவன் அமைதியாக இருக்கிறார். The Lord remains silent. அங்கேயும் பாருங்கள், அந்த 2வது வேலியிலே பிசாசானவன் அவருடைய மனைவியும் கொல்வதற்கு அதிகாரம் பெற்று வந்திருக்கான். ஆனால் அவனுடைய மனைவியை மாத்திரம் கொல்லாமல் விட்டு விடுகிறான். And Satan even got permission to kill his wife, but the Satan did not lay the hand on his wife. சாத்தானுக்கு தெரியும் இந்த மனைவி மூலமாய் யோபுவை குத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விட்டு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that Satan did not harm Job's wife, because Job's wife is going to torment Job with her words. யோபுனுடைய சரீரத்திலும் அநேக வியாதியினாலே அவன் துன்புறுத்திய பொழுதும் தேவன் அமைதியாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். We see that in his body, Job was being persecuted by many diseases, but then also the Lord remained silent. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அவருக்கு அநேக அவருடைய சரீரத்திலிருந்து முள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது 3 முறை அமைதியா இருந்தார். கடைசியாக பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். We see even in the life of Paul that there was a nail in his life, but he prayed 3 times that it might be removed, but the Lord remained silent till he replied to him. இந்த தாயார் கெஞ்சிய பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைதியாய் இருக்கிறார். நமக்கு ஆச்சரியமாய் இருக்குது. நாமும் ஆண்டவரை நோக்கி எத்தனை நாள் கெஞ்சி கொண்டிருக்கிறோம். நாட்கள் தோறும் வாரம் தோறும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி தொடர்ந்து கெஞ்சி கொண்டிருக்கிறோம். When this woman requested the Lord Jesus Christ, he remained silent. Even in our life, we are also amazed sometimes when the Lord is not replying to our requests and prayers, even after praying for many days and weeks. தேவன் அமைதியாய் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை அவர் அதிகரிப்பதற்காகத்தான் அவர் அமைதியாய் இருக்கிறார். When the Lord is remaining silent, it means that he wants us to increase in our faith. நாம் இன்னும் அவரை பற்றிக்கொள்ளத்தான் அவர் அமைதியாய் இருக்கிறார். He wants us to draw nearer to him, that's why he remains silent. நம்முடைய விசுவாசத்தை மகா பெரிய விசுவாசம் என்று சொல்வதற்காக தான் அவர் அமைதியாய் இருக்கிறார். He remains silent so that he can call our faith great faith. இந்த தாயார் அவர் அமைதியா இருக்கு என்று சொல்லி போய்விடவில்லை, ஆனால் மறுபடியுமாக கெஞ்சுகிறாள். நாம் அந்த சீசர்கள் சொல்வதை பார்க்கிறோம், இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாளே, அழுது கொண்டே இருக்கிறாளே என்று சொல்கிறார். And we see that even though the Lord is silent, the woman did not stop. She continues to pray to him, and even the disciples are saying, "Send her away, for she crieth after us." இந்த சீசர்கள் சொல்கிறார்கள், இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை நோக்கி கெஞ்சிக் கொண்டே இருக்கிறாளே என்று சொல்லுகிறார். And the disciples say to the Lord, "Send her away, for she is crying out after us." நாம் ஓய்வெடுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம், நம்மை இவள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லுகிறார். We have come here for a time of rest, but this woman keeps troubling us. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தாயாருடைய விசுவாசத்தை பெரிதாக உணர்த்தும்படியாக, தன்னை இன்னும் அதிகமாய் அண்டிக் கொள்ளும்படியாக அவர் அமைதியாக இருந்ததை பார்க்கிறோம். We see that so that the Lord Jesus Christ can speak about this woman's faith and allow her to go closer to him, he continues to remain silent. அவள் ஆண்டவரை விட்டு போய்விடவில்லை. மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். She did not leave the Lord, but she again comes near to him and says, "Lord, help me." நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்றால் நாம் என்ன சொல்லுவோம், என்ன செய்வோம்? And sometimes when the Lord is not answering our prayers, then what will we do?
நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவதை நிறுத்தி விடுவோம், நாம் ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம். We may stop going to the presence of the Lord. We may stop praying to Him. அவரை நோக்கி கூப்பிட மாட்டோம். We will not call unto Him. அவரை பணிந்து கொள்ள மாட்டோம். We will not worship Him. ஆனால் இந்த தாய் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து செல்கிறாள், கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள், ஆண்டவரை பணிந்து கொள்கிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். But this mother is not stopping. She continues to call out unto God, and she is continuing to fall at His feet. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவளுக்கு சொல்லுகிற பதிலை 25ஆம் வசனத்திலே நாம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 26 we read the reply given to her by the Lord. 26ஆம் வசனத்திலே அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். But he answered and said, it is not meet to take the children's bread and cast it to the dogs. இந்த தாயாருக்கு தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். And to this mother the Lord is giving the plan of salvation. ரட்சிப்பு யூதர்களுடைய வழியாகத்தான் வருகிறது. யூதர்கள் தான் தேவனுடைய சொந்த மக்கள் என்பதை ஆண்டவருடைய திட்டத்தை இந்த தாயாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is telling that the salvation has come to the Jews, and salvation is going to come through Jewish people. சில பேர் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் இந்த புரஜாதிகளை நாய் என்று சொன்னார் என்று சொல்லி, ஆனால் அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. Some people say that the Lord is calling the Gentiles as dogs, but that was not the sense in which the Lord said these words. வீட்டிலே ஒருவர் நாய்க்குட்டியை வளர்த்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால், ஒரு சிக்கனை செய்து அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் சிக்கனை முதலாவது நாய்க்குட்டிக்கு கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக மீதி உள்ளதை தான் அவர்கள் வளர்த்துகிற நாய்களுக்கு கொடுப்பார்கள். When there is a pet dog in the house, when the family prepares chicken, they do not give it to the dog first and then to the children, but on the other hand they first feed their children, and any leftovers are given to this pet dog. தாவீதின் குமாரனாகிய இந்த மேசியா யூதர்கள் வழியாய் வந்தார், அவர் அவருக்கு சொந்தமானவர்களில் வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We see that this Messiah who came from the tribe of David came to his own people first. உலகத்துக்கு தேவ ஒளியை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து எருசலேமிலே யூத குலத்திலே வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Lord who gave light to the world came through the tribe of David. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கூட சொன்னார், நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேலாகிய என்னுடைய வீட்டாருக்கே செல்லுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தியதை பார்க்கிறோம். The Lord said, go to his disciples, go into the people who are the lost tribe of Israel. ரட்சிப்பின் திட்டத்திலே யூதர்களும் யூதர்களுக்கு அடுத்தபடியாய்த்தான் யூதர் அல்லாத ஜனங்களும் என்று சொல்லி தேவன் திட்டம் வகுத்திருந்தார். The Lord in his plan said that the salvation will come to the Jews first and then to the people who are not Jews. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலும் அப்படித்தான் வாசிக்கிறோம், நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பின்பு உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியாயிருங்கள் என்று சொன்னால் எருசலேமை அவர் முதலாவதாக வைக்கிறார். In Acts chapter 1 we see that be my witness to me in Jerusalem, in Samaria, and Judea, and then to the uttermost parts of the earth. So Jerusalem comes first. எனவே இஸ்ரவேலர்கள் யூதர்கள் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், அவர்கள் சொத்தாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் முதலாவதாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். The children of Israel are the possession and are belong to God, so he is giving the first blessings to them. இந்த தாயார் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் கூட அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். The Lord said this to the Canaanite woman so that she can understand the plan of salvation prepared by God. இந்த தாயார் அவைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். சரி ஆண்டவரே, நீர் எங்களை நாய்கள் என்று சொல்லி சொல்லுகிறீர் என்று சொல்லி அவர் போய்விடாமல் தன்னை இன்னும் அதிகமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். The Canaanite woman accepts that also, even though the Lord calls her give the position like a dog, but she still continues to wait on the Lord. பெரிய விசுவாசம் என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது. பிரியமானவர்களே, a great faith is making us nothing in front of God. வேதவசனம் முழுவதையும் வாசித்து ஆராய்வது பெரிய விசுவாசம் அல்ல. Studying the word of God and inquiring the word is not great faith. எத்தனை வேத ஆராய்ச்சி புத்தகங்கள் எழுதுகிறோம் என்பது அல்ல. பிரியமானவர்களே, writing many books on the scriptures is not great faith.
எத்தனை அதிகாரங்களை நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம் என்பது பிரியமானவர்களே. By hearting many chapters of the Bible is not great faith. இந்த மகா பெரிய தேவனுக்கு முன்பதாக என்னை முழுமையாக எவ்வளவு தாழ்த்துகிறோனோ அதுதான் பெரிய விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே உணர்த்துவதை பார்க்கிறோம். The Lord is making the people realize that how much we humble before the Lord, that is a sign of great faith. மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பெருமை கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக அனுமதிக்கப்பட்ட முள்தான் அந்த தாழ்மைக்கு காரணம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Paul, who was raised to the third heaven so that he will not be exalted, and that is the reason why that nail was given in his life. யாக்கோபு தன்னுடைய பயணத்திலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது இரவு அஸ்தமிக்கிறது, தனக்கு தலைக்கு வைக்க கூட ஒன்றுமில்லாதவனாய் தன்னந்தனியவனாய் இருந்த பொழுது, தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்த பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் அவனுக்கு தோன்றினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். When Jacob was on his way, when the sun was setting and he did not have any place to lay his head, when he realized his humble condition, that's when God is revealing himself to Jacob. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்ன போதும், ஆண்டவரே மெய்தான், ஆனாலும் மேசையின் கீழிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இதை விட ஒரு பெரிய தாழ்மை அந்த தாயார் ஒன்றும் செய்திருக்க முடியாது பிரியமானவர்களே. When the Lord is telling it is not meet to take the children's bread and cast it to the dogs, she is replying saying, it is true, Lord, yet the dogs eat of the crumbs which fall from their master's table. So there is nothing more she could do to humble herself before God. ஆண்டவரே அசைத்த விசுவாசம். It is a faith that moved the Lord. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் தேவனை அசைத்த ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். அதுவரைக்கும் ஆபிரகாமை தேவன் அழைத்த போதெல்லாம் ஆபிரகாமே என்பார், இதோ அடியேன் என்பார். We see this in the life of Abraham, the faith that moved the Lord. Many times when the Lord called Abraham, he said, oh, here I am. ஆனால் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தன்னுடைய குமாரனை கொல்லுவதற்காக கத்தியை ஓங்கிற பொழுது தேவனையே அதிர வைத்த அந்த அதிசய விசுவாசத்தை ஆபிரகாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். When Abraham did not spare his son but took a knife to kill him, that is the faith that really touched and moved the Lord. அந்த இடத்திலே தான் பார்க்கிறோம் தேவன் ஆபிரகாமை கூப்பிடுவது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று 2 முறை கூப்பிடுகிறார். And that is the passage where we see the Lord is God is calling Abraham twice, saying Abraham, Abraham. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நம்மை எப்படி தாழ்த்துகிறோம்? Dear brothers and sisters in Christ, in the presence of God, how are we humbling ourselves? எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கோம் என்று நான் சொல்லவில்லை பிரியமானவர்களே. I am not saying how holy we are. மனிதருக்கு முன்பாக நாம் எவ்வளவு தாழ்மையா வாழ்கிறோம் என்பதை குறித்து நான் சொல்லவில்லை. I am not speaking about how humble we are living before men. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம் நம்மை எவ்வளவாய் தாழ்த்துகிறோம். The Lord who is searching our hearts, we need to see how much we are humbling ourselves before him. நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னும் அதிகமாய் ஆழமாய் தேவனையே அதிர வைக்கக்கூடியதா இருக்க வேண்டுமானால் நம்மை ஒன்றுமில்லாதவர்களாய் அவருடைய சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். The faith that we have, if we have to make it touch and move the Lord, then we should humble ourselves before him. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that the Lord resists the proud but he gives grace to the humble. எப்படி கிராவிட்டி என்கிற லா வேலை செய்கிறதோ அதுபோல்தான் பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். Just like the law of gravity is applying, similarly we see the Lord is resisting the proud. ஒரு பொருளை நீங்கள் மேலே வீசுவீர்கள் என்று சொன்னால் the law of gravity அதை கீழாக இழுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக. அது யார் வீசுகிறார்கள், எங்கே வீசுகிறார்கள், எப்படிப்பட்டதை வீசுகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. law of gravity அதை உடனடியாக கீழே இழுக்கும். When you throw an object into the air, the law of gravity will pull it down. It does not matter who, where or how you are throwing it. Irrespective of that, the law of gravity will pull the object to the ground. ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ, தேவனுடைய பிள்ளைகளோ உலகத்தாரோ, தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Whether it is saved or unsaved people, the people of God or the people of the world, the Lord is resisting the proud people. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய பெருமை கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வராதபடி பார்த்துக் கொள்வோம்.
let's ensure that there is not even a small thing of pride in our life. நம்முடைய வேத அறிவினாலோ நம்முடைய வேத ஞானத்தினாலோ வேறு எந்த காரியத்தினாலும் நம்முடைய சபையை குறித்தோ நம்முடைய ரட்சிப்பை குறித்தோ நம்முடைய பொருளாதாரத்தை குறித்தோ ஒரு பெருமையும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி பார்த்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. Whether it's the knowledge of God's word or it's about our family or assembly or our Christian faith, let nothing come as a matter of pride in our life. இந்த தாயார் தன்னுடைய மேசியாவின் பாதத்தை விட்டு விடுவதாக இல்லை. This mother was not departing from the feet of Messiah. ஆண்டவரே, மெய்தான் நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனால் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது போதும் எனக்கு என்கிறார். She says that it is true, God, we are Lord, that we are dogs, but the dogs eat of the crumbs which fall from their master's table, and that is enough for me. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. Listen to the words that the Lord is telling about her faith. O woman, great is thy faith. அவருடைய வேத ஞானம் பெரிது என்று அவள் சொல்லவில்லை. She did not say that your knowledge of scripture is great. அவர் புறஜாதியாய் இருந்தும் எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறார் என்று சொல்லவில்லை. She did not say that how can you have such faith even though you are Gentile woman. உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னார். She said, O woman, great is thy faith. அந்த 100க்கு அதிபதி சொன்னதை கூட பாருங்கள். நான் சொன்னால் ஒருவன் போகிறான், ஒருவன் வருகிறான், ஆனால் நீர் என்னுடைய கூழையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று தன்னை தாழ்த்தும் பொழுதுதான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலும் காணேன் என்று சொல்கிறார். When the centurion says that when I say to my servant go, he goes, come, he comes. When he says like this, the Lord looks at him and says, oh, I have not seen such a great faith anywhere in Israel. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். The Lord said, great is your faith, and let it be to thee as thou desirest. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தேவைகள் என்னவாயிருக்கிறது? தேவனிடத்தில் எதற்காக நீங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு காலமாக? Dear brothers and sisters, what is your need before the Lord? For what matters are you praying to God? எரேமியா 33:3 இப்படியாய் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். In Jeremiah 33:3, the Lord says, call unto me and I will answer you, and I will tell you great and mighty things which you do not know. ஆண்டவர் சொன்ன அந்த நேரத்திலேயே அவளுடைய மகள் சுகமானாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். We read that at the very instant that the Lord replied, his daughter was healed. இன்னும் அநேக இடங்களிலே பார்க்க முடியும். பேதுருவினுடைய மாமி ஒரு முறை ஜுரமாய் இருக்கிறார். ஆண்டவர் தொட்ட அந்த நொடியிலேயே அந்த தாயார் சுகமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We can see many other occasions. Once when Peter's mother-in-law was sick, when the moment the Lord touched her, her fever left her. நாயின் என்கிற ஊரிலே ஒரு தாயாருடைய மகன் மரித்தவனை அடக்கம் செய்வதற்காக சுமந்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பாடையை தொட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். We see that when the widow of Nain, her son died, the moment the Lord touched that place. வேத வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், அவர் தொட்ட உடனே அவனை சுமந்தவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி. And we see that when the Lord touched the boy, the people who were bearing stopped. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலேயே அந்த நொடியிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை உண்டாக்க அவருடைய வல்லமை பெரிதாய் இருக்கிறது. And the moment the Lord says anything, great is his power and majesty that it comes to pass. நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் வெயிட் செய்து கொண்டிருக்கிறார். The Lord is waiting so that these things will cause our faith to increase. சிலுவையில் தொங்கின கள்ளன் என்னை நினைத்துள்ளும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது, நாளைக்கல்ல இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். When the thief on the cross said, "Oh Lord, remember me," he did not say tomorrow, but he said, "Today you will be with me in paradise." வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிற, என்னிடத்தில் வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. The God's word says like this, "I will not cast out anyone who comes unto me." இந்த கானானிய ஸ்திரீனுடைய தேவை சந்திக்கப்பட்டது போல நம்முடைய தேவை எதுவாய் இருந்தாலும் அதை ஒரே ஒரு வார்த்தையினாலே சந்திக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. Just like the needs of the woman, Canaanite woman was met, whatever be your need,
the Lord is able to meet our need with just a word from His mouth. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? What kind of faith do we possess? ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்பிவிட மாட்டார். The Lord did not send anyone who came to His presence empty-handed. நம்முடைய வியாதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, whatever be the condition of our disease, நம்முடைய பிரச்சனை எந்த விதமான பலதா இருந்தாலும் சரி, be however strong our problems be, நம்முடைய வேலையிலோ வியாபாரத்திலோ வருகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, ஒரு வார்த்தையினாலே மாற்ற நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். whatever be the problems in our work or business be, the Lord is able to remove it just by one word from His mouth. கடைசியாக ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். Finally, I would like to conclude by sharing a few more things. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பதாக கலிலேயாவிலிருந்து தீரு சீதோன் பட்டணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீசர்களும் செல்கிறார்கள். Before this incident is taking place, the Lord is going from Galilee to the coast of Tyre and Sidon with His disciples. இந்த சம்பவத்துக்கு பின்பு திரும்பவுமாக கலிலேயாவுக்கு வந்து விடுகிறார்கள். After this incident, they are returning to the land of Galilee. ஆனால் இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், but when we read in the Gospel of Matthew chapter 15, நாம் 21 வசனங்களிலிருந்து இவ்வளவு நேரம் சிந்தித்தோமானால் 1 முதல் 20 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், we were meditating from verse 21 to 28, but if we look at the same chapter verse 1 to 20, இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் 2 காரியங்களை குறித்து ஞாபகப்படுத்துகிறார். The Lord is reminding His disciples about 2 things. பாருங்கள், 15ஆம் அதிகாரத்திலே வேதபாரகர் பரிசேயர் பாரம்பரியத்தை பின்பற்றுவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். And in chapter 15 we see that about the scribes, the Pharisees and the people who are following tradition. பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். And the people who are following tradition says that your disciples are transgressing the tradition. தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறவர்கள் என்று சொல்லுகிறார். They say that you are disregarding the commandments of God. மாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். They are saying that you are people who are following vanity. குருடர்கள் என்று சொல்லுகிறார். They are saying that you people are blind. பிதாவினால் நடப்படாத நாற்றுகள் என்று சொல்லுகிறார். They are saying that you are not led by the Father. உதடுகளால் தேவனை கனம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். You are saying that you are honoring God with your lips. உள்ளத்தால் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். And he says that your heart is far from God. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். They are saying that you are teaching the doctrines commandments of men. மட்டுமல்ல, தேவனுக்கு வீணாக ஆராதனை செய்கிறார் என்று சொல்லுகிறார். And they say that you are worshiping God in vain. அருமையான சீசர்களே, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுகிறவர்களே, நீங்கள் இந்த வேதபாரகர் பரிசேயர்களைப் போல வாழாமல் இந்த கானானிய ஸ்திரீயைப் போல விசுவாசத்திலே உறுதியாய் வாழுங்கள் என்கிற பாடத்தை சொல்வதற்காகத்தான் இந்த ஸ்திரீயினுடைய சம்பவத்தை தேவன் அங்கே அனுமதிக்கிறார். He is telling his disciples, do not follow these people who are having this attitude, but follow the Canaanite woman who had such great faith. That's why the Lord is having this incident to teach this truth to the disciples. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற அத்தனை காரியங்களும் நம்முடைய விசுவாசத்தை பெரிதென்று ஒரு நாள் மெச்ச போகிறார். அதற்காக தான் அவர் அனுமதித்திருக்கிறார். Dear brothers and sisters in Christ, all the things that the Lord is allowing in our life, He wants that it will cause our faith to grow. That's why He is allowing these things. இந்த தாயார் இயேசுவை மீட்பரை கேட்டது போல நாம் எல்லோரும் இவரை குறித்து அநேகருக்கு அறிவிப்போம். This mother heard about the Redeemer, and let's proclaim the Lord to many people around us. இந்த இரட்சகரை நாம் மறைத்து வைக்காமல் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் உலக மீட்பரை அறிவிப்போம். பிரியமானவர்களே, let's not hide the savior of the world, but declare Him to many people around us. மெய்தான் ஆண்டவரே, மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன்னை தாழ்த்தினது போல ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒன்றுமில்லாதவர்களாய் சமர்ப்பிப்போம். தேவன் நம்மையும் பார்த்து சொல்வார், உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி. Just like the Canaanite woman said, true Lord, yet the dogs eat of the crumbs which fall from their master's table. Just like she humbled himself, let's humble ourselves so that the Lord will say, great is your faith.
வரும் நாட்களில் தேவன் தாமே நம்மை அனைவருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவர் என்று அவரை சார்ந்து கொள்ள உதவி செய்வாராக. May the Lord bless many people through us, and let's turn to the Lord for solving many problems in our life. பொறுமையாய் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றிகளை கூறுகிறேன். மொழிபெயர்த்த அருமையான சகோதரர் அஜய்க்காக நான் நன்றி கூறுகிறேன். தேவனை துதிக்கிறேன். தேவனாம் மகிமைப்படுவதாக. I thank all of you for listening to me patiently. I also thank the Lord for the interpreter. May God bless us through these thoughts. May His name be glorified. നോട്ടിഫിക്കേഷൻ ലഭിക്കുവാൻ നിങ്ങൾ ഈ ചാനൽ ദയവായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. തൊട്ടടുത്തുള്ള ബെൽ ഐക്കൺ പ്രസ് ചെയ്യുക. മറക്കാതെ കാണുക. ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ.